Hi students, welcome to Arsh Media. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லேப்டாப் ஸ்கீமை பற்றின அடுத்த கட்ட ஒரு அறிவிப்பு தான். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நார்மலாக ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்கும். நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர். என்ன அப்படின்னா ப்ரோ, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தேன், இப்போ நான் வந்து ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறேன். எனக்கு வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறப்போ எனக்கு லேப்டாப்ஸ் வந்து அலாட் பண்ணி கொடுக்கல. ஸோ இப்போ எனக்கு வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேப்டாப்ஸ் வந்து யார் யாருக்கு கொடுக்க போகிறாங்க, அந்த 20 லட்சம் கல்லூரி மாணவர்கள் அரசு கல்லூரி மாணவர்களா, அரசு கல்லூரி ப்ளஸ் தனியார் கல்லூரி மாணவர்களா, இந்த மாதிரியான குழப்பங்கள் இருந்துகிட்ருக்கு. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த டைமில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்கிறது ஒரு காமனான ஒரு கேள்வி. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அவங்க அறிவித்த அறிவிப்பின்படி பார்த்திங்க அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார் கல்லூரிகளை அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா 20 லட்சம் மாணவர்கள் அப்படிங்கிறது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளான கலை அறிவியல் கல்லூரிகளாக இருக்கட்டும், பொறியியல் கல்லூரிகளாக இருக்கலாம், வேளாண் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே அரசும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக இருக்கக்கூடிய காலேஜஸ்ஸு கீழே வரக்கூடிய 20 லேக் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கும். ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கா பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கா அப்படின்னு பொதுவாக அவங்க வந்து அரசு கல்லூரி மாணவர்கள்னு சொல்லியிருக்கிறதுனால 2 வகையான மாணவர்களையும் சேர்த்தே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. வெறும் யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரியான ஸ்கீமாக இருக்காது. யூஜி ப்ளஸ் பிஜி 2 பேருக்குமே சேர்த்தே கொடுக்குற மாதிரியான ஸ்கீமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் மூணாவதான கொஷின் பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை வந்து 2 பேஸாக கொடுக்குறதா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 லேக்ஸும் அதுக்கப்புறம் ஒரு 10 லேக்ஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதாக. அதில் முதல் 10 லட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாத இறுதி நவம்பர் மாத ஆரம்பத்துக்குள்ளே கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இன்னொரு ஃபேஸ் வந்து நெக்ஸ்ட்டு இயர் பிப்ரவரி ஆர் மார்ச் ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஸ்ட்ரீமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து லேப்டாப் ஸ்கீமை கீழே நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தனியார் கல்லூரி மாணவர்களாக இருந்தீங்கன்னா சாரி, உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமு கீழே நீங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி நிறையா எஜுகேஷன் பற்றின ஸ்கீம்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நான் இதில் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன். Until then, thank you.